அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 63 நுழைகிறோம். நன்மையை தராதவை நோவஞ்சாதாரோடு நட்பும் விருந்தஞ்சும் ஈர்வளைய இல்ல திருத்தலும் சீர்பயவா தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. நன்மையை தராதவை எவையெல்லாம்? ஒன்று, நேர்கின்ற துன்பத்திற்கு அஞ்சாதவராக இருக்கிறாரே அவரோடு கொள்கின்ற நட்பு, அது பயன் தராது. விருந்தோம்பல் செய்ய விரும்பாத மனைவி இருக்கிறார்களே, அவர்கள் பயன் தர இயலாது. இவ்விரண்டோடு சிறப்புத்தன்மை இல்லாத மக்களோடு நாம் வாழ்கிறோமே, அந்த வாழ்தல் என்பது பயன் தராது. அப்படின்னா இங்கு பயன் தரக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். முதலிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அது அஞ்சுதல் தொடர்பானது. துன்பம் நேரும் என்பதை அறிந்து அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இந்தா என்று சட்டையை திறந்து என் நெஞ்சில் சுடு என்று சொல்கின்ற அந்த போக்கு கூடாது. அடிச்சுரியோ வா பாரு என்று அடுத்தவரை தூண்டுகின்ற அளவுக்கு அச்சமில்லாதவராக இருந்து விடக்கூடாது. அங்கு பகையெல்லாம் இல்லாத அளவுக்கு நட்பு உருவாகுவதற்கு என்ன சூழலோ அதை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த அச்சம் தேவை. இறையச்சம் வேண்டும். நல்லவற்றை செய்துவிட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வேண்டும். மேடையில் ஏறி பேசுகிறவர்களுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களை மதித்து அவர்கள் பேசுவார்கள். இந்த வகையில் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். உரியவற்றிற்கு, தேவையானவற்றிற்கு, அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சித்தான் ஆக வேண்டும். அஞ்சக்கூடாதுக்கு அஞ்ச தேவையில்லை. ஆனால் அது என்ன கருத்து? நேர்மையானவற்றை செய்வதற்கு அங்கு அஞ்ச தேவையில்லை. நல்லவற்றை நேர்மையான இதயத்தோடு செய்ய முன் வருகின்ற நேரத்தில் எவருக்கு நாம் அஞ்ச தேவையில்லை. கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் என்றால் இறைவனுக்கு அச்சப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அச்சம், பவுல் சொல்வார், கணவன் மனைவி தொடர்பான அந்த வாழ்க்கை முறைக்காக கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு பணிந்திருங்கள். அவர் இப்படி சொல்லலை, கணவன் மனைவிக்கு அஞ்சு பணிந்திருங்கள், மனைவி கணவனுக்கு அஞ்சு பணிந்திருங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு பணிந்திருக்க வேண்டும். ஒருவர் தான் பணிந்திருக்க வேண்டும் என்பதல்ல, இரண்டு பேருமே ஒருவருக்கு பணிந்திருக்க வேண்டும். அங்கு கிறிஸ்துவின் மீது அச்சம் கொள்ள வேண்டும். இங்கு ஒருவர் மீது அச்சம் கொண்டிருக்கக்கூடாது. அன்பில் அச்சத்துக்கு இடம் இல்லை. அந்த வகையில் இங்கு நல்லவற்றை செய்வதற்கு நாம் துணிந்து செல்ல வேண்டும். அங்கு அஞ்ச தேவையில்லை. ஆனால் தீமையானவற்றை செய்வதற்கு இங்கு அஞ்ச வேண்டும். ஆனால் கடவுள் ஒருவருக்கு எக்காலத்துக்குமே நாம் அஞ்ச வேண்டும். அப்பொழுதுதான் நல்லவற்றை நாம் செய்ய இயலும். இது நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது நோவு. நோவு என்பது இன்றைய செய்யுளுடைய முதல் சொல்லாக இருக்கிறது. நோவு என்றால் வேறொன்றும் இல்லை. நோய், துன்பம், அல்லல், இடுக்கண், இக்கட்டு, பெருந்துயர், இவை போன்ற இந்த சொற்களுக்கு இந்த நோவு என்பதை நாம் பயன்படுத்தலாம். நன்று. ஆக இந்த வகையில் நோவு இல்லா தன்மையுள்ள ஒரு வாழ்வை இங்கு வாழ வேண்டும். அதற்கு இங்கு கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர்களாக, நல்லவற்றை செய்வதற்கு அஞ்சாதவர்களாக, தீயவற்றை செய்வதற்கு அஞ்சுகிறவர்களாக வாழ்வதற்கு உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.